ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேயிலைக்காடு பகுதிகளை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய தாயார் எப்பொழுதும் எனக்கு முன்பாக தோன்றிவிடுவார்கள். காரணம், எங்களை வளர்ப்பதற்காக அதிகமான பிரயாசங்கள் பட்ட ஒரு பகுதி இந்த தேயிலைக்காடு தொழில். இந்த பகுதிகளில் பல இடங்களில் வேலை செய்துதான் எங்களை வளர்த்தி வந்த சூழ்நிலைகள். ஆனால் அவர்களுடைய அன்பு வெளியேற பெற்றதாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கிறார், பூமியிலே எந்த அன்பும் அழிந்து போகக்கூடிய ஒன்று என்று. அன்புக்காக இயங்குகிற மனுஷன் அன்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் ஆண்மேன் வேதம் சொல்லியிருக்கிறது. ஒருவனை அவள் தாய் தேற்றுகிறது போல தேற்றுவேன் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் போது, அவருடைய சிலுவை மரணத்தை நினைக்கும் போது, அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய சமாதானத்திற்காக, நம்முடைய நித்திய ஜீவனுக்காக சிலுவையில் பட்ட அந்த பாடுகளையும் அடிகளையும் உபத்திரவங்களையும் ஆமேன் நினைத்து பார்க்கையிலே ஒன்றும் புரிந்து கொள்ள முடியும். நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை ரட்சிக்கும்படி நமக்காக சிலுவை மரண பரியந்தமும் நம்மை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை விட்டு பிரிந்து போவது இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.